திருநெல்வேலி அப்படினாலே வந்து நம்மளுக்கு ஞாபகம் வருது ஹல்வா தான். திருநெல்வேலியில் ஹல்வா வந்து ஒரு பக்குவமாக இருக்குது அப்படின்னா நம்ம கல்டக்குறிச்சியில் அதுவும் வரகால கிடைக்கிற ஹல்வா வந்து இன்னுமே ரொம்ப ஸ்பெஷல். இந்த ஹல்வா வந்து சிறு குழந்தைங்கலேருந்து வயசானவங்க வரைக்கும் சாப்பிடலாம் சார். எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு ஷப்தினாஸ் கிச்சன். நான் உங்கள் ஷப்தினா. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம எந்த ஊருக்கு வந்துருக்கோம்? திருநெல்வேலி மாவட்டம் கல்லடைக்குறிச்சி வந்திருக்கோம். இந்த ஊர் வந்து எனக்கு ரொம்ப ஸ்பெஷல். ஏங்கிட்டனா எனக்கு எப்போ வந்தாலும் அந்த இடம் வந்து ரொம்ப சைலண்டான ஊர், நல்ல விவசாயம் பண்ணுற ஒரு ஊர், அதே டைமில் தண்ணிக்கு பஞ்சம் இல்லாத ஊர் சொல்லுவாங்க. அந்தளவுக்கு ஒரு சூப்பராக இருக்கும். நீங்கள் சுற்றி பார்த்தீங்கன்னா அந்த கோயில் விவசாயம் பண்ணுற இடம்லாம் சுற்றி பார்க்கும்போது அந்தளவுக்கு தி பெஸ்ட்டாக இருக்கும். இங்கே நம்ம பார்க்குற ரெசிபி என்ன பார்த்தீங்கன்னா நம்ம அல்வா தான் பார்க்க போகிறோம். இதில் முக்கியமாக நான் ஹைலைட் பண்ணோம் அப்படின்னா இந்த டேஸ்ட். ஏன்னா இந்த தாமிரம் அப்படிங்கிறது நம்ம தண்ணியில் இருக்கிறதுனால தான் இந்த ஹல்வாக்கு நல்லா டேஸ்ட்டாகவே இருக்குது. திருநெல்வேலி ஹல்வா வந்து நம்ம கட் பண்ணி சாப்பிட்ற மாதிரி இருக்கும். ஆனால் நம்ம கடை ஹல்வா பார்த்தீங்கன்னா அப்படியே சாப்பிடும்போது அப்படியே உள்ள அப்படியே ஸ்மூத்தாக இறங்குற மாதிரி இருக்கும். இன்னைக்கு மட்டும்தானே அப்படின்னு இல்லை, நீங்கள் 4 நாள் கழித்து சாப்பிட்டாலுமே அப்படிதான். ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குது. திருமதி ஐஸ்வர்யா கிருஷ்ணசுவாமி அவங்க கிட்ட தான் போயிட்டு இந்த ரெசிபி பற்றி நம்ம நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கிறோம். இது இந்தியாவில் மட்டும்தான் இல்லை, நம்ம வெளியூருக்குமே நம்ம ஹல்வா ரொம்ப ஃபேமஸாக இருக்குது. என் பையனுக்கு பிடிக்கும், என்னோட டாட்டருக்கு பிடிக்கும்னு சொல்லி எல்லாருமே வந்து வாங்கிட்டு போயிட்டு இருக்காங்க. ஸ்ரீவராக ஃபுட்ஸ் கல்டக்குறிச்சியில் நீங்கள் காண்டாக்ட் பண்ண வேண்டிய நம்பர் 9444902405 அண்ட் வெப்சைட்டில் நீங்கள் ஆர்டர் பண்ணணுன்னா www.srivarahafoods.comல நீங்கள் ஆர்டர் பண்ணலாம். உங்களுக்கு எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ வாங்க அவங்கள பார்க்கலாம். சார், இப்போ நம்ம இருக்கிற இடம் வந்து நம்ம அல்வா மேக்கிங் இடத்துல தான் நம்ம இருக்கோம். ஆக்சுவலி இப்போ நம்ம கூட 2 எக்ஸ்பீரியன்ஸ்டான மாஸ்டர்ஸ் நம்ம வரகால இருந்து இருக்காங்க. ஆக்சுவலாக மாஸ்டரோட பேர் வந்து பழனிசங்கர் மாஸ்டர், மாஸ்டரோட பேர் வந்து முருகன் மாஸ்டர். உங்கள் 2 பேருக்கு வணக்கம். வணக்கம், தேங்க்யூ. ரொம்ப சந்தோஷம் உங்கள் 2 பேர் சந்திக்கிறது. இவருக்கு வந்து கிட்டத்தட்ட 20 வருஷமா வந்து இந்த பக்ஷண மேக்கிங்ல வந்து நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. முருகன் மாஸ்டர் இருக்காரு. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? 18 வருஷமா மாஸ்டருக்கு வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். ஆமா, வராகால என்னெல்லாம் பக்ஷணம் இருக்கோ அது எல்லாமே 2 பேருமே நல்ல எக்ஸ்பர்ட்ஸ். ஓகே, நல்ல விஷயம், தேங்க்யூ. இப்போ இந்த அல்வாக்கு தேவையான பொருட்கள் என்ன சொல்றீங்களா? நம்ம பண்ண போகிறது வந்து 13 கிலோ அல்வா பண்ண போகிறோம். அதுக்கு தேவையான பொருள் வந்து சம்பா கோதுமை 2 கிலோ, சுகர் வந்து ஒரு 800 எடுக்கிறோம், கீ வந்து ஒரு 3 லிட்டர் எடுக்கிறோம், முந்திரி பருப்பு ஒரு 100 கிராம் நம்ம எடுத்துக்கிறோம் சார். இப்போ நம்ம வந்து இந்த 1 கிலோ அல்வா பண்ணால் எத்தனை பேர் வந்து நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம், சாப்பிட்டு பார்க்கலாம்? 1 கிலோ அல்வா பண்ணிங்கன்னா ஒரு 20 பேர் சாப்பிடலாம். 20 பேர், ஒரு ஆளுக்கு 50 கிராம் வச்சு 50 கிராம் கணக்கில். சரி, இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம்? ஃபர்ஸ்ட் வந்து நம்ம கோதுமையை வந்து ஊற வச்சிருக்கோம் சார். அதை எப்படி பண்ணணும் நம்ம பார்க்கலாம். சரி, இந்த கோதுமை வந்து நீங்கள் வந்து எவ்வளோ நேரம் ஊற வச்சிருக்கீங்க? இந்த கோதுமை வந்து நம்ம வந்து ஒரு 5 ஹவர் ஊற வச்சிருக்கோம் சார். ஓகே, சம்பா கோதுமை இதை நம்ம ஊற வச்சு இப்போ வந்து அரைச்சி பால் எடுக்க போகிறோம் சார். சரி, சம்பா கோதுமை யூஸ் பண்ணுறீங்களே, இது என்ன மாதிரி கோதுமைலாம் வருது மார்க்கெட்? இன்னொன்று வந்து குண்டு கோதுமை சொல்லுவாங்க, வெள்ளை கோதுமை சார். அது வெள்ளை கோதுமை. ஆமாம், இது நம்ம வந்து சம்பா கோதுமை. இங்கே திருநெல்வேலி சைடு வெள்ளை கோதுமை சேர்த்து பண்ணுறவங்களும் இருக்காங்க. அப்படி சேர்க்கும்போது நமக்கு அந்த சைனிங், அந்த ஜவ்வு தன்மைகள் அதிகமாக இருக்கும் சார். அதனால் நம்ம வந்து வெள்ளை கோதுமை சேர்க்கறது கிடையாது, ஒன்லி சம்பா கோதுமை மட்டும் தான் நம்ம சேர்க்குறோம் சார். இது நல்லாவே வந்து கையில் எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா மெதுன்னு இருக்கு. அப்படி கையிலேயே வந்து இதாகிடும் நினைக்கிறேன். ஆமாம் சார், கையில் நீ புளிஞ்சாலும் இந்த பால் வரும் உங்களுக்கு. பால் வரும். இப்போ இந்த கோதுமை வந்து நீங்கள் எத்தனை மணி நேரம் ஊற வைக்கணும்னு சொன்னீங்க? ஒரு 5 ஹவர் ஊற வச்சு. 5 மணி நேரம். ஆமாம், இந்த 5 மணி நேரம் கோதுமை வந்து நான் மறந்துட்டேன். 7 மணி நேரம் 8 மணி நேரம் ஆயிடுச்சு. அப்படி ஊற வைக்கலாமா? அப்படி ஊற வைக்கக்கூடாது. அப்படி ஊற வைக்கும்போது உங்களுக்கு அந்த பால் வந்து நுரையா அப்படியே உங்களுக்கு அந்த முறை தள்ளிடும் சார். அந்த முறையாக நமக்கு வரும்போது பால் தன்மை இருக்காது. இந்த சம்பா கோதுமையில பால் தன்மை நல்லா இருக்குன்னா கரெக்டான டயத்தில் ஊற வச்சு கரெக்டாக அரைச்சி நம்ம பால் எடுக்கும்போது நமக்கு அந்த அல்வாவோட டேஸ்டஸ் எல்லாமே வரும். சப்போஸ் இந்த கோதுமை வந்து நல்லா ஊறிடுச்சு அப்படின்னா அந்த கோதுமை வந்து நமக்கு வந்து முறையாக பால் வந்துடும், அல்வா நல்லா வராது. வெரி குட் டிப்ஸ். இப்போ நம்ம வந்து இதை அரைக்க போகிறோமா? ஆமாம் சார். இப்போ அரைக்கும் போது எப்படி அரைக்கிறீங்க? அது நம்ம அரைக்கும் போது கோதுமையை போட்டுட்டு கொஞ்சம் தேவையான அளவு தண்ணி ஊற்றி ஃபர்ஸ்ட் பால் எடுக்கிறோம். ஓகே, அதை அரைச்சி ஒரு மாதிரி நமக்கு அந்த கொழுப்பு அந்த ஜவ்வுங்கிறது ஒன்று வரும் சார். அதில் முதல் நம்ம ஃபில்டர் பண்ணிவிட்டு 2வது அரைவை போட்டு 2வது தண்ணி ஊற்றுறோம். அதை அரைச்சோடனே நமக்கு வரான அந்த ஜவ்வை எடுத்துட்டு மேக்ஸிமம் அந்த ஜவ்வு இல்லாமல் நம்ம பார்த்துக்கணும். அந்த அல்வா பாலில் மெயின் அதான் அரைக்கிறதுல அந்த கோதுமையோட அந்த ஜவ்வு வந்து நம்ம பாலில் பேரக்கூடாது. இழுப்பு தன்மை வந்து அல்வா பாலில் பேரக்கூடாது. சரி, ஃபைன். அந்த முதல் பால் எடுக்கிற ஸ்டேஜில் காமிங்க, அந்த பக்கம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம்.
சார் நம்ம கோதுமை போட்டு 10 நிமிஷம் ஆச்சு. இப்போ அந்த பாத்தீங்கன்னா அது உங்களுக்கு பார்க்கும் போதே தெரியும் இந்த மாதிரி ஒரு ஜவ் இதான் ஃபர்ஸ்ட் பக்குவம். இதை பார்க்கும்போது பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஜவ்வு வந்து இப்போ அலசி பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஜவ்வா வந்துடும். ஓகே, இது வரும்போதே அப்படியே நம்ம எடுத்துடலாம். ஆனா அந்த தோலும் வந்து அப்படியே முழுசா இருக்கு சார். இது நம்ம ஃபர்ஸ்ட் பால்ல எடுத்துட்டு ரெண்டாவது நம்ம ரியூஸ் பண்ணும்போது அந்த தோல் தனியா அந்த ஜவ்வு தனியா வந்துடும் சார். வந்துடும். சரி, ஓகே. இப்போ இதுக்கு அப்புறம் வடிகட்ட போறோம் சார். ஓகே, இப்போ திருப்பி ஆன பிறகு அது திருப்பி உள்ள போறோம் சார். போட்டு அரைச்சிட்டு எனக்கு வடிகட்டி காமிங்க. வடிகட்ட ஃபைனல் பாடு அதான். சரி, ஓகே, டன். இப்போ அரைச்சது எல்லாத்தையும் போட்டாச்சு. இந்த பாலில் ஊற்றிருக்கோம். இதை ஃபுல்லாக நம்ம இப்போ அடிச்சுட்டு இருக்கிற இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஜவ்வா அப்படி வரும். இந்த ஜவ்வு எல்லாமே நம்ம இந்த தண்ணியில் வந்து இந்த ஜவ்வை வந்து எடுத்துடணும். ஓகே, நமக்கு பால் எடுக்கல இந்த ஜவ்வு ஆட்டோமேட்டிக்காக நம்ம அந்த பால் அப்படி கிண்டும் போது நம்ம கையில் ஆட்டோமேட்டிக்காக வர ஆரம்பிச்சிடும். ஓகே, இதை நம்ம தண்ணியில் போட்டு இப்படி அலசும் போது இந்த கோதுமையெல்லாம் அந்த தண்ணியில் வந்து திருப்பி நம்ம அந்த தண்ணியை யூஸ் பண்ணி திருப்பி நம்ம அரைச்சிக்கலாம். அந்த ஜவ்வை மட்டும் நம்ம எடுத்து வெளியில் வச்சிடலாம். ஓகே, ஒரு நல்ல இன்ஃபர்மேஷன் இந்த இடத்துல உங்களுக்கு எல்லாரும் தெரிஞ்சிருக்கும். அப்ப அரைச்சு முடிச்ச பிறகு மொத்தமா நீ காட்டுங்க. ஓகே, இது ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ். திருப்பி இந்த இங்க கையில இருக்கு பாத்தீங்கன்னா இது எல்லாத்தையும் அரைச்சிட்டு அதுக்கப்புறம் திருப்பி அரைக்கணும். ஃபைன், டன். இப்போ நம்ம அரைச்சாச்சு. அந்த பால் எடுத்து வச்சிட்டோம். அந்த பாலை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு தண்ணியா அப்படியே மேலே வரும். போயிடுச்சு. ஆனா இது வந்து அந்த ஜவ் தனியா இருக்கு, அந்த மேல இருக்க தோல் தனியா வந்துரும். அதோட பால் தன்மை எல்லாமே நமக்கு இதுல வந்து ஆட்டோமேட்டிக்கா வந்துருது. அதுக்கு பிறகு வடிகட்டி இருக்கும். ஓகே, வடிகட்டி இந்த பால் எடுத்து நம்ம அங்க வச்சிருக்கோம். இந்த பால் அப்படியே இருக்கு பண்ண முடியாது. இது வந்து நாளைக்கு தான் நம்ம யூஸ் பண்ண முடியும். நேற்றுக்கு அரைச்ச பாலை பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ இந்த இடத்துல வச்சிருக்கிறோம். இந்த பால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு கெட்டித்தன்மையாக ஃபுல்லாக இருந்திருக்கும். அந்த தண்ணி எல்லாமே நம்ம பார்த்தீங்கன்னா வடிகட்டிட்டோம். வடிகட்டினதுக்கப்புறம் அந்த பால்னா அடியில் வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு கெட்டித்தன்மையாக இருக்கும். ஓகே, அதை உங்களுக்கு அடியில் கிண்டும் போது அப்படியே டைட்னஸாக இருக்கும். அது நல்லா நம்ம கிளியர்னஸாக ஒன்றும் இல்லாமல் எடுத்துட்டு இப்படி இந்த பால் தன்மை எடுத்துட்டோம்னா இந்த பாலுக்கு நம்ம ஒரு 10 லிட்டர் தண்ணி வச்சுருக்கோம். ஒரு 5 லிட்டர் தண்ணியை போகுது நல்லா அந்த பாலை வந்து கிண்டிக்கலாம். கிண்டிட்டு நம்ம சுகர் ஆட் பண்ணிட்டு அதில் போய் நம்ம கிண்டும். சில பேருக்கு புளிப்பாக இருக்கணும் அல்வா, கொஞ்சம் புளிப்பு டேஸ்ட் வேணா கொஞ்சம் புளிப்பு தண்ணி வச்சுக்கலாம். எங்களுக்கு புளிப்பு வேண்டாம், லாங் லைஃபாக நாங்கள் வச்சுக்கணும் அப்படின்னா இந்த தண்ணி எல்லாமே கம்ப்ளீட்டாக கொட்டிடலாம். இந்த பால் தண்ணியை வச்சு மட்டும் நல்லா பண்ணிடலாம். வெரி குட், வெரி குட் இன்ஃபர்மேஷன். இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறது சொல்லி பார்க்கலாம். ஓகே, போலாமா? தூக்கிட்டு போலாமா? இதை ஓகே. இப்போ நம்ம என்ன பண்றோம்? ஃபர்ஸ்ட் இப்போ நம்ம ஜீனி எடுத்து இதில் கொட்ட போகிறோம். ஓகே, சரி, போடலாம். இந்த கடாய் தூக்குறதுக்கு வந்து ஒரு தெம்பு வேணும்ல? ஆமாம் சார். நம்ம ஜீனியை கொட்டிட்டோம். சரி, ஓகே. கிண்டணுமா அதை? ஆமாம் சார். இந்த ஜீனி அப்படியே நம்ம நல்லா மெல்ட் ஆகிற மாதிரி நல்லா கிண்டணும். நீல கிட்டுங்க. அப்பா போட்ட உடனே அந்த சுகர் வந்து அந்த கடாயோட சூடுக்கு வந்து கேரமல் ஆகுது. இப்போ நம்ம என்ன பண்றோம்? இது தண்ணி ஊற்றணுமா? தண்ணி ஊற்றலாம் சார். இந்த ஜீனி அப்படியே உங்களுக்கு கலர் மாற தெரியும். ஓகே, அப்படியே இந்த ஜீனி கலர் மாறணும். அதுக்கப்புறம் நம்ம அந்த பாலை எடுத்து விடணும். சரி, ஓகே. இன்னொரு முக்கியமான விஷயம் இடத்துல இந்த மாதிரி அல்வா வீட்டில் பண்ணா இந்த கடாயை வந்து நல்ல தடமான கடாய் இருக்கணும். நல்ல கெட்டியான இந்த வலுவான கடாய் இருந்தால் மட்டும்தான் அதை வந்து கீழே அடிப்பிடிக்காம இருக்கும். மெலிசா இருந்தா என்ன ஆகும்னா இந்த இடத்துல இந்த ப்ரிப்பரேஷன் பண்ணும்போது ப்ராப்ளம்ஸ் உங்களுக்கு வரும், கீழே அடிப்பிடிக்க ஆரம்பிக்கும். இது போட்ட உடனே அந்த கலர் கொஞ்சம் லைட்டாக மாறுது கிரீடியா. எவ்வளவு நேரம் இது மாதிரி பண்ணணுமோ? இது ஒரு இந்த ஜீனி கொஞ்சம் 10 நிமிஷம் சார். 10 நிமிஷம். அப்படியே கலர் மாறுமா? மாறிடும். அப்படியே கலர் மாறி அப்படியே அந்த கோல்டன் ப்ரௌனா. ஏன் இந்த மாதிரி பண்றோம்? என்ன காரணம்? இந்த மாதிரி நமக்கு பண்ணும்போது வந்து உங்களுக்கு அல்வாயோட வந்து நமக்கு கலர் பொடி அந்த மாதிரி எதுவுமே வேண்டாம். நான் கிண்டர் காமிங்க, நான் ட்ரை பண்ணி பார்க்கறேன். நீங்களே கிண்டறீங்க டெய்லியும். எப்படி சொல்றீங்க? இப்படி பண்ணும்போது உங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்கா அல்வாவோட கலர் வந்துடும் சார். அந்த கலர் பொடி அந்த மாதிரி எதுவுமே ஆட் பண்ண வேண்டாம். அந்த மாதிரி உங்களுக்கு அந்த டார்க் பிரவுன் வரும். டார்க் பிரவுன் வரும். இதுவே வந்து சில இடத்துல அந்த கலர் வரணும்னா கலர் பொடி ஆட் பண்றாங்க. கலர் பொடி போடாம நம்ம கிண்டறோம். சரி, ஓகே. இன்னொரு விஷயம் இந்த இடத்துல பாத்தீங்கன்னா இந்த சீனியை வந்து மிக்ஸ் பண்ண அப்படியே கெட்டி ஆகுது. இந்த கெட்டி வந்து நம்ம இந்த பாலை விட்டோம்னா அப்படியே தீல வந்து நம்ம ஆட்டோமேட்டிக்கா கிண்டும் போது அது ஆட்டோமேட்டிக்கா கரைஞ்சி மெல்ட் ஆயிடும். சரி, ஓகே. அந்த கோல்டன் ப்ரௌன் கலர் வந்த பிறகு தான் வந்து இது பால் ஊற்றணும். ஆமா சார். ஓரளவுக்கு மாறணும்னா நம்ம பால் ஊற்றுறோம். அப்பதான் அந்த கலர் வரும். கலர் வரும் சார். சரி, ஃபைன். அப்போ இன்னும் கொஞ்சம் நேரம் ஆணுமா? இல்ல சார், நம்ம பாலை ஊற்றிடலாம் சார்.
பால் ஊற்றலாமா? சரி, ஓகே. நான் இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த கோதுமை சக்கையெல்லாம் நமக்கு இங்கே வருது. இதெல்லாம் இது நம்ம ஃபில்டர் பண்ணாமல் ஊற்றினா அல்வா வேக்கா டைம் அதிகமாகும், கிண்டலுக்கு ரொம்ப டைம் எடுக்கும். இது ஆமாம், இந்த சக்கை அதெல்லாம் வடிகட்டுறோம். வடிகட்டுறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோம்? இதுக்கப்புறம் நம்ம இந்த தேவையான தண்ணி எடுத்து நம்ம தண்ணி தேவைக்கு ஊற்றிக்கலாம் சார். ஓகே. பால் ஊற்றின உடனே அப்படியே கெட்டியாக அப்படியே நமக்கு அந்த ஜீனியோட மெல்ட் ஆகிற அந்த தன்மை வந்து இந்த பாலும் ஜீனியும் தேவை வரும். நமக்கு தேவையான அளவு தண்ணி எடுத்து நம்ம இதில் விட்டுக்கலாம் சார். தண்ணி எடுத்து விடும்போது உங்களுக்கு கெட்டியாக வரும், பயப்பட வேண்டாம். இந்த மாதிரி கெட்டி வரும்போது எதுவும் நமக்கு தப்பு நடந்துருமோன்னு பயப்பட வேண்டாம். ஜீனி நம்ம கிண்ட அந்த சூழ் வந்து அப்படியே கரைஞ்சிரும் சார். கரைஞ்சிரும். இப்போ இந்த மாதிரி தண்ணி ஊற்றுறோம்ல? ஆமாம் சார். இப்போ நம்ம வந்து 2 கிலோ கோதுமைக்கு வந்து எவ்வளோ பால் வந்தது? அதாவது சார் நம்ம பால் வந்து 2 லிட்டர் வரும், தண்ணி ஒரு 10 லிட்டர் ஊற்றுறோம் சார். எதுக்கு? அந்த சீனி போட்ட பிறகு. ஓகே, டோட்டலாக 12 லிட்டர் வருது. 12 லிட்டர் வரும் சார். ஓகே, ஃபைன். இப்போ இது மாதிரி மிக்ஸ் பண்ணிட்டு இருக்கோம்ல, எவ்வளவு நேரம் அது மாதிரி மிக்ஸ் பண்றோம்? இது எப்படியே நம்ம ஒரு 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் பண்ணுவோம் சார். ஒரு ஹாஃப் டன் கெட்டியான பிறகு அந்த பக்கம் வந்து காமிக்கிறீங்களா? ஓகே சார், ஓகே, காட்டலாம். இப்போ ரெடி ஆகட்டும், அதுக்கப்புறம் பார்க்கலாம். இது இந்த அல்வா வந்து அந்த லூஸா இருந்தது, கொதிக்க அந்த கெட்டித்தன்மை வருது. இன்னொன்னு பக்கத்துல நிக்க முடியல எங்களால, எங்களுக்கு புகையா இருக்கு, உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல. ஆனா ரியலி வெரி குட் எக்ஸ்பீரியன்ஸ். ஆமா சார். இருக அப்படியே நமக்கு பாத்தீங்கன்னா அந்த டைட் ஆகும் சார். உங்களுக்கு அப்படியே இந்த குடிப்பி வச்சு உங்களுக்கு கிண்டும் போது உங்களுக்கு அந்த கிண்டும் போதே அந்த ஒரு தெரியும் இந்த அல்வா இருக்குது. முதல்ல வந்து ஒரு லிக்விட் பதமா இருந்திருக்கும், போக போக இந்த குடிப்பி வந்து உங்களுக்கு அப்படியே கிண்டும் போது ஒரு அப்படியே இருக்கிற பதம் உங்களுக்கு உள்ளுக்குள்ளேயே அப்படியே ஒரு ஃபீலிங் வரும். ஆமா, அந்த எக்காரணத்துக்கு கொண்டு கையை மட்டும் நம்ம அல்வால இருந்து எடுத்துடக்கூடாது. எப்படி எடுத்துடக்கூடாது. எடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு அடியில வந்து பிடிக்க ஆரம்பிச்சிடும் சார். கோதுமையோட தன்மையே இருக்கிற தன்மை தான். கோதுமையும் ஜீனியும் நமக்கு சேரும்போது ஆட்டோமேட்டிக்கா அது இருக ஆரம்பிச்சிடும். அப்ப நம்ம அந்த கையை வச்சு நல்லா கிண்டிட்டு இருந்தா இது உங்களுக்கு ஒரு உடம்புக்கும் ஒரு பலன் மாதிரி ஆகும். 90% ஆன பிறகு தான் நெய் ஊற்றணும், ரைட்டா? ஆமா சார். இப்போ 90% வரதுக்கு முன்னாடி வந்து நம்ம நெய் ஊத்திட்டோம், என்ன ஆகும் சார்? நெய் நம்ம ஊற்றிட்டோம் அப்படின்னா நமக்கு வேக்காட்டில் வந்து நிறைய டைம் எடுக்கும் சார். அந்த நெய்யை ஃபுல்லாக என்னன்னா குடிச்சிடும், அந்த அல்வானது உள்ளே போயிடும். நமக்கு அல்வா வந்து டைமிங் வந்து நெய் வந்து வெளியில கக்கிறதுக்கு டைமிங் ஆகும். கரெக்டான ஒரு ஸ்டேஜில் நம்ம அந்த நெய்யை விடும்போது ஆட்டோமேட்டிக்காக அந்த நெய்யானது நமக்கு அப்படியே சுற்றும் போது அல்வா வந்து உங்களுக்கு சட்டியில் வந்து ஒட்டாத பதம் வந்துடும். நல்ல இன்ஃபர்மேஷன் கொடுத்தாரு பார்த்தீங்களா? இப்பயே வந்து அல்வா சாப்பிடணும் போல இருக்குப்பா. நல்ல கலர், அப்படியே அப்படியே அல்வா மாதிரி இல்லை, அல்வாவே தான் இறங்கிட்டு இருக்கு. இந்த டயத்துல நம்ம வந்து முந்திரி தேவைன்னா முந்திரியை போட்டுக்கலாம். இப்போ நார்மலா வந்து திருநெல்வேலியில் வந்து முந்திரி போட மாட்டாங்க, ஆனா நீங்க போடுறீங்க. நம்ம முந்திரி போடுறோம் சார். வறுத்து போட வேண்டியதுலாம் இல்லையா? வறுத்து போட வேண்டியது இல்லை சார். இந்த முந்திரி இந்த அல்வாயோட செய்யும்போது வெந்துடும் சார். நம்ம இந்த முந்திரியும் சேர்த்து சாப்பிடும்போது நமக்கு ஒரு டேஸ்ட் நல்லா இருக்கும். சரி, ஓகே. அதாவது என்ன பக்கத்து போறீங்க? ஒரு 70% அந்த ஒன்று நம்ம இந்த முந்திரி எப்படி போடலாம். சரி, ஓகே, டன், ஃபைன். முந்திரி போட்டனே பார்க்கறது சூப்பரா இருக்கு. சரி, ஓகே. இதுக்கப்புறம் மீதி 25% கெட்டி ஆகணும். ஆமா, அதுக்கப்புறம் தான் வந்து நெய் ஊத்த வரும். ஆமா சார். ஆமா, சரி, ஓகே. அப்ப வெந்த பேர் காமிக்கிறீங்களா? வெந்த பேர் காட்டுறேன். இப்போ வந்து ரெடி ஆயிடுச்சா எப்படி? சார் இப்போ ரெடி ஆயிடுச்சு. நமக்கு நெய் ஊக்கிற பக்குவம் வந்துருச்சு. எவ்வளோ ரெடி ஆச்சு? 90% ரெடி ஆயிடுச்சு. 90% ரெடி ஆயிடுச்சு. இப்போ இந்த 90% ரெடி ஆயிடுச்சுன்னு சொல்லி உங்களுக்கு தெரியும், எனக்கு தெரியும். இப்போ வீடியோ மூலமா பாக்குறவங்களுக்கு அது எப்படி 90% ஆக்சுவலி செக் பண்றது? அது எப்படி சார்? இப்போ நம்ம கிண்டும் போதே பாத்தீங்கன்னா இப்படி நீங்க லைட்டா அப்படி அல்வா எடுத்து பாத்தீங்கன்னா இந்த நூல் மாதிரி வரும் சார். இந்த மாதிரி அந்த மாதிரி நூலா வரும். அப்படி பாத்தீங்கன்னா அப்படி எடுக்கும்போது தெரியும். முதல்ல வந்து தண்ணியான இருக்கும், ஓகே, அந்த நூல் மாதிரி வரும். அப்படி உங்களுக்கு ஏதாவது ஒரு சந்தேகம் சின்ன கரண்டி அதை வச்சு நீங்க எடுத்து இந்த பசத்தன்மை எப்படி இருக்குங்கிறது நீங்க ஒரு மெல்ட் ஆகி பார்த்துக்கலாம். சரி, ஓகே. இப்போ நெய் ஊற்றிடலாமா? நெய் ஊற்றிடலாம். நெய் ஊற்றலாம். நெய் ஊற்றுங்க. நெய் வந்து இப்படி சுற்றி ஒன்று போல ஊற்றணும் சார். ஒரே இடத்துல ஊற்றக்கூடாது. ஓகே. நெய்யை ஊற்றும் போது இப்படி நம்ம எல்லா பக்கமும் மெல்ட் ஆகிற மாதிரி. சரி, ஓகே சார். இப்போ நெய் வந்து நம்ம 3 லிட்டர் ஊற்றுறோம். ஃபர்ஸ்ட் இதில் ஒரு 1.5 லிட்டர் நெய் நம்ம ஊற்றுறோம். ஓகே. நெய் எடுத்த உடனே மொத்தமாக ஊற்றிடுறோமா? எப்படி? மொத்தமாக ஊற்ற வேண்டாம் சார். இப்போ நீங்கள் ஒரு 1 லிட்டர் 1.5 லிட்டர் நெய் ஊற்றினா இந்த நெய் ஆட்டோமேட்டிக்காக எல்லாமே உள்ள ஃபார்ம் ஆயிரும். திருப்பி ஆட்டோமேட்டிக்காக ரெண்டாவது நமக்கு இருக்க கொஞ்சம் தேவைப்படும் போது நம்ம ஊற்றிக்கலாம் சார். ஓகே. இந்த இடத்துல அந்த நெய் யூஸ் பண்ணும்போது என்ன மாதிரி நெய் யூஸ் பண்ண கரெக்டாக இருக்கும் சார்? இந்த நெய் வந்து நம்ம குறுணையாக இருக்கிற மாதிரி நம்ம இதில் ஊற்றணும் சார். நம்ம நெய்யை மெல்ட் ஆக்கியோ இலக வச்சோ அந்த மாதிரி எதுவுமே பண்ண வேண்டாம், இதாகவே ஊற்றிடலாம். ஓகே. நம்ம கிட்ட இருக்க RKG நெய் போட்ட பிறகு இதோட குக் பண்ணும்போது இந்த நெய் அப்சர்வ் பண்ண பிறகு தான் நம்ம வந்து அடுத்த நெய் ஊற்றணும் சார். ஆமாம் சார். ஆமாம், அந்த நெய் அப்படியே ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு டைம் ஆக அப்படியே உள்ள அப்செட் ஆகிடும். அப்செட் ஆனால் அடுத்து நமக்கு நெய் வரும்போது ஊற்றிக்கிட்டு எவ்வளோ தேவையோ ஊற்றிட்டு
அதுக்கப்புறம் நம்ம நெய் ஊற்ற வேண்டாம். அந்த ஆட்டோமேட்டிக்காக திருப்பி ஊற்றின நெய்யெல்லாம் நம்ம ரிட்டர்ன் வெளியில் கக்க ஆரம்பிக்கும் சார். அந்த வெளியில் கொஞ்சம் கொஞ்சம் விடும்போது நமக்கு அந்த அல்வாயோட ஃபினிஷிங் வந்து ஃபர்ஸ்ட் ஊற்றும் போது அப்சர்வ் பண்ணோம், பண்ணோம். ரெண்டாவது வந்து ஊற்றி அப்படியே ட்ரை ஆகும், மூணாவது வந்து நம்ம வந்து திருப்பி ஊற்றுறோம், திருப்பியும் அது ஆட்டோமேட்டிக்காக வெளியில் வந்து வெளியே வர. இதுதான் பார்ப்போம். ஆமாம் சார். இந்த மாதிரி குக் பண்ணும்போது கடைசி ஸ்டேஜ்ல அடுப்போட ஃப்ளேம் எப்படி இருக்கணும்? நமக்கு தீ வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாக குறைக்க ஆரம்பிச்சிடணும் சார். ஆரம்பத்தில் அதிகமாக இருக்கும், அப்புறம் ஸ்டேஜ் குறைய வர தீ ஆட்டோமேட்டிக்காக நம்ம குறைய ஆரம்பிச்சிடணும். சரி, ஓகே. அப்போ எனக்கு கம்ப்ளீட்டாக முடிச்சுட்டு காமிக்கிறீங்களா? முடிச்சுட்டு காட்டுறேன் சார். சார் ஃபர்ஸ்ட் 1.5 லிட்டர் நெய் விட்டோம், ரெண்டாவது 1.5 லிட்டர் நெய் விட்ட உடனே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அந்த சட்டியில் அப்படியே அந்த அல்வா வந்து சுற்றுறது அப்படியே தெரியுது. அந்த கலரும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்படியே பபுள்ஸாக வந்து அந்த கலர் வந்து ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு நெய்யினால வெளியில் தெரிய ஆரம்பிச்சிருக்கோம். இப்போ நமக்கான பக்குவம் வந்துருச்சு. இதை நம்ம அப்படியே இறக்கி ஒரு பாத்திரத்தில் ஊற்றி உங்களுக்கான வேக்காடு பக்குவத்தை நான் பாத்திரத்தில் இறக்குனதுக்கு அப்புறம் உங்களுக்கு நான் காட்டுறேன் சார். அப்போ மாற்றிடலாமா? மாற்றிடலாம். இது மாதிரி ரெடியான பிறகு அப்படியே பாத்திரத்தில் இருக்கலாமா? இல்லை வைக்கக்கூடாது சார். அப்படியே வச்சுருந்தா உங்களுக்கு அப்படியே மெல்ட் ஆகி அதில் இறுகிரும் சார். ஏன்னா அந்த சட்டி இறக்கணும் உங்களுக்கு சூடு இருக்கும். கனத்த கடாய் வந்து அந்த கனத்த கடாயில் நம்ம ரொம்ப நேரம் வச்சுருக்கோமோ அந்த சட்டியோட சூட்டில் இன்னொரு சூழல் அல்வா வந்து வேக்காடு கூடிரும். அதனால் நம்ம உடனே ஒரு பாத்திரத்துக்கு மாற்றுறது நமக்கு நல்லது. சரி, அப்போ மாற்றிடலாமா? டேஸ்ட் பண்ணி பார்த்தலாமா? இது வந்து கொஞ்சம் லூஸா இருக்கு, இன்னும் நேராக இருக்கு. நேராக கொஞ்சம் இறுகிரும் சார். ஓகே. நம்ம கையில வந்து இப்போ கொஞ்சம் ஒட்டும், டயம் ஆகன்னு பார்க்கும்போது நம்ம கையில ஒட்டாத பதம் வந்து. ஓகே, இப்பயே ஒட்டாத பக்கம் தான். அப்பா இங்க பாருங்க, அப்படியே விட்டா அப்படியே இறங்குது பாருங்க. சாப்பிடுவோமா? சூப்பர்ண்ணா, ஃபர்ஸ்ட் கிளாஸாக இருக்குது. அவங்க சொன்னாங்கல்ல, எங்கள் அல்வா வந்து அப்படியே சாப்பிட்டு அப்படியே இறங்கும் சார் சொல்லுவாங்கல்ல, அதே மாதிரி இருக்குது. கரெக்டான இனிப்பு, கரெக்டான நெய், அப்புறம் அந்த வாசமும் வந்து நல்லா இருக்குது. அந்த அல்வா வந்து குக் பண்ணும்போது அந்த கோதுமையோட பாலை குக் பண்ணும்போது அந்த புளிப்புத்தன்மை இருந்தது ஃபஸ்ட்டு வாசம். இப்போ வந்து அந்த புளிப்புத்தன்மை இல்லை. இப்போ அந்த சீனியோட அளவும் அந்த நெய்யோட வாசமும் நல்லா சூப்பராக இருக்குது. ரியலி வெரி குட். ஒரு பெரிய ஒர்க்கு, கடுமையான ஒரு உழைப்பு இருக்குது. வெரி குட் ரெசிபி, ரொம்ப நல்லா வந்திருக்கு. நீங்கள் ஸ்ரீ வரகா அவங்களோட ஃபுட்டு எப்படிலாம் இருக்குன்னு சொல்லி நிறைய இடத்துல சொல்லியிருக்கேன். இருந்தாலும் அவங்க ஃபோன் நம்பர் எல்லாமே கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு இந்த மாதிரி ஹல்வா வேணும்னா கண்டிப்பாக அவங்களை காண்டாக்ட் பண்ணலாம். ஒரு நல்ல ரெசிபி, ரொம்ப நன்றிண்ணா. தேங்க்யூ ஸோ மச். இதே மாதிரி நான் இன்னொரு நாள் இன்னொரு ஊரில் ஒரு புது ரெசிபியோட சந்திக்கிறேன். நன்றி. தேங்க்யூ.